ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்றதுக்கான பொருள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து ஜிலேபி மீன் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும், ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன், மீதி வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 5-6 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 பல் பூண்டு, 4 தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி, மிளகா 3, மிளகு சீரகம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பொட்டுக்கடலை, புளி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு வானலில் வச்சு வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வதக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து மீன் குழம்பு மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரம் மசாலா கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வாங்க இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேங்காய், பொட்டுக்கடலை, புளி இதெல்லாம் சேர்த்து வந்து இதையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கவங்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கூட்டை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பார்த்திங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கூட்டை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் மீன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை கொதிக்கலைன்னா இதிலே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கொதிச்சதும் வந்து நம்ம மீன் எடுத்து இதில் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். கூட்டு வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கூட்டு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மீன் ஆட் பண்ண போகிறோம். முழு மீனும் இருக்குது, கட் பண்ண மீனும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை வந்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் நல்லா கொதிச்சிருச்சு. மேலே வந்து கருவேப்பிலை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மீன் குழம்பு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.